இன்றைக்கி நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வெர்சஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வித் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட், அதாவது நம்பர் இல்லைனா டைப் ஆர் ஆர்டர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இன் த சேம் ஸ்கோப். அதாவது ஒரே ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது, இல்லைனா அதோட டைப் இந்த இன்ட்டு நெக்ஸ்ட் போகிறதுல இன்ட்டு இன்னொரு ஃப்ளோட் அந்த மாதிரி மாற்றுறது, இல்லை அதோட ஆர்டர் மாற்றுறது மூலமாக ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ண முடியும். த கம்பைலர் செலக்ட்ஸ் த கரெக்ட் வெர்ஷன் பேஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். நம்ம என்ன விதமான ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற கரெக்டான ஃபங்க்ஷனை வந்து கம்பைலர் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ரீடிஃபைனிங் த பிஹேவியர் ஆஃப் பில்ட்-இன் C++ ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் யூசர் டிஃபைன்டு டைப்ஸ் யூஸிங் த ஆப்ரேட்டர் கீவேர்ட். அதாவது நம்ம 2+3 = 5 அப்படின்னு வந்து யூஸ்வலாகவே பண்ணிடுவோம். ஆனால் ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர் வச்சு என்னென்னா, எந்த இதை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா ரியல் நம்பர் இருக்கும், இமேஜினரி நம்பர் இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணும்போது ரியல் நம்பரை தனியாக ஆட் பண்ணணும், இமேஜினரி நம்பரை தனியாக ஆட் பண்ணணும். ஸோ எதையும் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தனியாக சொல்லணும், நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். இப்போது இதோட கம்பேரிசன் டேபிள் பார்ப்போம். ஸோ கம்பேரிசன் டேபிளில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் கீவேர்டு வந்து எந்த ஒரு கீவேர்டுமே தேவையில்லை. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா ஆப்ரேட்டர் அப்படின்ற வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். பர்பஸ் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் ஃபங்க்ஷன் நேம் சேவாக இருக்கும், ஆனால் அதாவது சேமாக இருக்கும். பேராமீட்டர்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பேராம்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று இன்ட்டு இல்லைனா டேட்டா டைப்பில் வேரி ஆகலாம், இல்லை நம்பரில் வேரி ஆகலாம், இல்லை ஆர்டரில் வேரி ஆகலாம். இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் பர்பஸ் வந்து இந்த மாதிரி வேரி ஆகும். அதே வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா கஸ்டம் பிஹேவியர் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம என்ன வந்து சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் நேம் ரெண்டுக்கும் சேமாக இருக்கும். உள்ளே இருக்க பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஆப்ரேட்டர் அப்படின்ற கீவேர்ட் போட போகிறோம். எந்த விதமான ஆப்ரேட்டர் ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், ஸ்டார் இருக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேராமீட்டர்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆப்பரண்ட் லிமிட் பார்த்தோம்னா நமக்கு எந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வேணால் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் போட்டுக்கலாம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் ஆப்பரண்ட் கவுண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். கம்பைல் டைம், இது ரெண்டுமே வந்து கம்பைல் டைம் ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் வந்து ஃபாலோ பண்ணும். நியூ ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்லேயும் சரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லேயும் சரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.